தேசத்தின் மறுமுனையில் இருக்கும் இந்த லாஸ் வேகாஸுக்கு 4 மணி நேர விமான பயணம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்ததனால் சாப்பாடு கொடுத்தார்கள். மற்றவர்களுக்கு எதுவும் கிடையாதாம். பைலட், ஹோஸ்டஸ் யூனிஃபார்ம் அணிவதில்லை. பைலட்டின் காக்பிட்டை பார்த்தால் நீங்கள் பயந்தே போய்விடுவீர்கள். அவ்வளவு கேஷுவலாக இருக்கிறது. நேற்றைய மாலை பொழுதை இந்த லாஸ் வேகாஸில் கழித்துவிட்டு இன்று காலை ஒரு பஸ் பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கிராண்ட் கனியானை நோக்கி போய்கொண்டிருக்கும் நமக்கு இந்த பாலைவனத்திலும் இந்த ரோடின் தரம், அளவு ஆச்சரியத்தை தருகிறது. முதலில் மனித முயற்சியால் வெற்றிகரமாக ஒரு நதியின் போக்கியை திருப்பி 2 மாநிலத்திற்கு நீர் வசதி அளிக்க உதவி செய்த டேம் இது. கிராண்ட் கேன்யான் நேஷனல் பார்க்கை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். வழி எங்கும் சிறு சிறு கிராமங்கள். ஹாலிவுட் வெஸ்டர்ன் மூவிகளில் வருவது போல அதே கௌபாய் கிராமங்கள் நிஜமாகவே இருக்கிறது. அமெரிக்காவின் 8 பெரிய ஹைவேக்களை இணைக்கும் இடத்தில் இருப்பதால் இந்த பெட்ரோல் பங்குக்கு தனி மவுசு. இதை ஒரு டூரிஸ்ட் சென்டராகவே ஆக்கி இங்கு சாவனியர் எல்லாம் வழங்குகிறார்கள். இந்த இயற்கை தந்த அழகான பரிசை நமது குழந்தைகளுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் பாதுகாக்க செய்ய வேண்டியது ஒவ்வொரு அமெரிக்கரின் கடமை என்று 100 ஆண்டுகளுக்கு முன் ரூஸ்வெல்ட் அமெரிக்க அதிபர் சொன்ன இடம் இது. இந்த ராட்சத பள்ளத்தாக்கின் பாறைகளின் வயது 1,84 வருஷம் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். 10,000 அடிக்கு மேல் ஆழமாக இருக்கும் இந்த பெரிய கணவாய் 440 கிலோமீட்டர் செல்லுகிறதாம். முழுவதும் பார்க்க தனி ரயில், ஹெலிகாப்டர், இப்படி பல வசதிகள். பல இடங்களிலிருந்து இதை பார்க்கலாம். நாம் ஓரிடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்.
இது கடவுள் எழுதி வைத்த ஓவியம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். உண்மைதான் என்று தோன்றுகிறது. சட்டென்று பார்க்க டிஸ்னிலாண்ட் கோட்டையை போல இருக்கும் இது ஹோட்டல் எக்ஸ்காலிபர். இந்த லாஸ் வேகாஸில் நிறைய தீம் ஹோட்டல்கள். கிங் ஆர்தரின் கோட்டையாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஹோட்டலின் உள் அலங்காரங்களும் அதே பாணியில் தான் இருக்கிறது. அறைகளில் கிங் ஆர்தர் படம், ஃபர்னிச்சர்கள் எல்லாம் மிக ப்ரொஃபஷனலாக இந்த காரியத்தை பண்ணுகிறார்கள். நீங்கள் உங்கள் கட்டிலின் மீது துணியை வைத்து விட்டு போனதால் படுக்கை விரிப்பை மாற்ற வேண்டாம் என கிங் ஆர்தர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று ஹவுஸ் கீப்பிங் குறிப்பெழுதியும் அளவுக்கு ப்ரொஃபஷனல்கள். ஹோட்டலை விட்டு வெளியே வந்தால் நியூயார்க்குக்கே வந்து விட்டோமோ என தோன்றுகிறது. அதே ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, எம்பயர் ஸ்டேட், மேன்ஹாட்டன் பிரிட்ஜ், புரூக்லின் பிரிட்ஜ் எல்லாமே இந்த இடத்தை நியூயார்க் நியூயார்க் என்று அழைக்கிறார்கள். லாஸ் வேகஸ் நகரில் பாதிக்கு மேல் ஹோட்டல்கள் தான். நிறைய ஆடம்பர ஹோட்டல்கள். எல்லா ஆடம்பர ஹோட்டல்களையும் இணைத்து ஒரு சின்ன ரயில் போகிறது. பெரிய ஹோட்டல்கள் என்றால் ஒவ்வொன்றிலும் 400-500 அறைகள். எல்லாவற்றிலும் ஒவ்வொரு சூதாட்ட கிளப்புகள் மாறி மாறி போய் ஆடுகிறார்கள். முன்பெல்லாம் காசு கொடுத்து டோக்கன் வாங்கி தான் ஆட வேண்டும். இப்போது மேக்னெட்டிக் கார்டுகள் வந்துவிட்டது. பணம் கட்டி பெற்ற அட்டையை சொருகி ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹாலிவுட்டின் MGM நிறுவனத்தினர் இங்கு பல ஹோட்டல்களை நடத்துகிறார்கள். அவர்கள் ஹோட்டலின் முன்னே மிக பிரம்மாண்டமாக அவர்களுடைய கார்ப்பரேட் சிம்பிளான MGM சிங்கத்தை நிறுத்திய இந்த பிரமிட் ஒரு ஹோட்டல். முழுக்க முழுக்க எகிப்திய தீமில் அமைக்கப்பட்ட ஹோட்டல் இது. இது அதன் நுழைவாயில். வெளிப்புறம் மட்டுமன்றி உள்ளேயும் முழுக்க முழுக்க எகிப்திய சமாச்சாரங்கள். லாஸ் வேகாஸ் நகர் ஒரு பாலைவனத்தில் இருக்கிறது. அங்கு ஒரு சோலையும் உருவாக்கி ஒரு கடலையும் உருவாக்கி இந்த ஹோட்டலை நிறுவி இருக்கிறார்கள். கடல் என்றால் உண்மையாகவே அலைகள் வெவ்வேறு வேகத்தில் வருகிறது. ஒவ்வொரு ஹோட்டலிலும் ஏதாவது கேசினோவை தவிர ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் வைத்திருக்கிறார்கள். ஒன்றில் பெரிய மீன் காட்சி, ஒன்றில் பெரிய சர்க்கஸ், இப்படி பல பல. MGM காரர்களின் ஹோட்டலில் நிஜமாகவே ஒரு சிங்கம் ஒரு கண்ணாடி அறையில் படுத்துக் கொண்டிருக்கும் இது எழுந்து அப்பொழுது அவ்வப்போது உரும்பி போகிறது. உள்ளே காட்டின் சூழலை உருவாக்கி அதை உலாவ விட்டிருக்கிறார்கள். 6 மணிக்கு ஒரு சிங்கம் மாற்றப்படுவாம். இதற்காகவே 20 சிங்கங்களை வளர்க்கிறார்களாம். பக்கத்தில் சிங்கமே படுத்துக் கொண்டிருந்தாலும் கவலையே படாமல் தங்கள் காரியமே மிக முக்கியமாக கர்ம சிரத்தையாக சூதாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே சீட்டு விளையாடக்கூட தெரியாது நீ எதற்கு வேகாஸ் போகிறாய் என்று நண்பர்கள் கிண்டல் அடித்தார்கள். உலகின் கோடீஸ்வரர்களை இந்த பாலைவனத்திற்கு வரவழைக்கும் அந்த அமெரிக்க மார்க்கெட்டிங் தந்திரம் என்ன என்று பார்க்க என்று சொன்னேன். வசதிகளை வாரி தந்தால், பரிசுகளை பணமாக கொட்டினால் உலகின் எந்த மூலைக்கும் வருவார்கள் இந்த சூதாடிகள் என்பது இந்த சின் சிட்டிக்கு. ஆம், இதை பாவ நகரமாகத்தான் வர்ணிக்கிறார்கள். வந்ததில் புரிந்தது. ஹோட்டல்களில் பல ரெஸ்டாரண்ட்கள். அநேகமாக உலகத்தின் எந்த நாட்டு உணவும் இங்கு கிடைக்கிறது. ஒரு ஹோட்டலில் நாம் விரும்பும் வாசகத்தை எழுதி இது போல தொப்பி தயார் செய்து தருகிறார்கள். இங்கு ஹோட்டல்களில் எல்லா வசதிகளும் இருக்கிறது, சர்ச் உள்பட.
உடனடியாக நிச்சயிக்கப்படும் திருமணங்கள் இங்கே நடந்தேறுகின்றன. இரவு நகரமே ஒளி வெள்ளத்தில் மிதக்கிறது. தெருவெல்லாம் இசை முழங்குகிறது. நியூயார்க், கெய்ரோ இருப்பதைப் போல இங்கு பாரிஸ் நகரத்தையும் ஈஃபில் டவரையும் கூட நிறுவியிருக்கிறார்கள். அதன் மேலிருந்து பார்க்கும்போது